أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. பேரன்புக்குரிய கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அவருடைய எதிர்பார்த்து அவருடைய பள்ளிவாயிலே லைலத்துல் கத்ரையும் தேடியவர்களாக தினமும் அமல் செய்து கொண்டிருக்கிற எங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு இறுதி பத்தினுடைய ஒவ்வொரு இரவுகளையும் நாங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தினமும் 1 மணியிலிருந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்துக் கொள்ளக்கூடிய வகையிலே ஆன்மீக தலைப்புகளை அணுகிக் கொண்டிருக்கிறோம், சொல்கிறோம், துறை சிந்தனையை வளர்த்துக் கொள்கிறோம், கண்ணீர் சிந்துகிறோம், கையேந்தி பிரார்த்திக்கின்றோம். இப்படி அல்லாஹ் தஆலா எங்களை வருடத்தில் ஒரு தடவையாவது ஆன்மீக உணர்வோடு இருப்பதற்காக தந்திருக்கிற ஒரு பெரிய அளவுகூட இந்த ரமலான் இன்னும் ஓரிரு தினங்களில் எங்களை விட்டு பிரிய இருக்கிறது என்பது உண்மையில் ஒரு மூமினான விசுவாசம் கொண்ட அத்தனை உள்ளங்களுக்கும் கவலை தரக்கூடிய ஒரு செய்தி. ஏன்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும், இப்படி ஒரு காலம் எப்போதும் கிடைக்காது. ரமலானிலே நாம் இருப்பது போன்று ஒருபோதும் இருக்க மாட்டோம். ஜமாத் தொழுகைகள் என்ன, சுன்னத்து தொழுகைகள் என்ன, காப்புகள், எத்தனையோ அமல்களில் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் முடியுமான வரைக்கும் ஏழைய மாதங்களிலும் எங்களுடைய அமல்களை நாங்கள் தொடர வேண்டும் என்ற சிந்தனையோடு இன்று மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். மனித படைப்பு, மனிதனை அல்லாஹ் தஆலா எப்படி படைத்திருக்கிறார், அந்த மனித படைப்பினுடைய ரகசியம் என்ன என்கின்ற விடயத்தை 3 உபதலைப்புகளுக்கு கீழால் நாங்கள் நோக்க இருக்கின்றோம். இஸ்லாம் என்பதை பொறுத்தவரையிலே இது ஏனைய சமயங்களை போல ஒரு சடங்கு சம்பிரதாய மார்க்கம் கிடையாது. சில சமயத்தவர்கள் எடுத்தால் மாதத்தில் ஒரு நாள் தான் அவர்கள் வணக்க சடங்குகளுக்கு செய்வார்கள். அங்கே ஒரு சில நிமிடங்கள் தான் வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவார்கள். அதற்கு பிறகு அடுத்த வாரம் தான் அவர்கள் இறை வழிபாட்டில் ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதுவும் ஒரு சடங்கு சம்பிரதாயமாக இருக்குமே தவிர மொத்த வாழ்க்கையிலும் அவர்கள் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவது, அவர்களுடைய சமயத்தை நடைமுறைப்படுத்துவது என்பது மிக அரிதாக இருக்கும். ஆனால் இஸ்லாம் அப்படி அல்ல. ஒட்டுமொத்த மனித வாழ்க்கைக்குமான வழிகாட்டியாக அது அமைந்திருக்கிறது. மனிதன் என்பவன் வெறும் சதைப்பிண்டமல்ல, அவனுக்குள்ளால் 3 கூறுகள் இருக்கிறது. அவனுடைய உடல் என்கின்ற ஒரு பிசிக்கலான ஒரு பகுதி அவனுக்கு இருக்கிறது. அவனுடைய அறிவு என்கின்ற மற்றொரு பகுதி இருக்கிறது. ஆத்மா என்கின்ற கண்ணுக்கு தெரியாத இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. மனிதன் என்பவன் யார்? இந்த 3 விடயங்களில் உடல், அறிவு, ஆன்மா, இந்த 3 சேர்ந்ததுதான் மனிதன் என்கின்ற இந்த படைப்பாக இருக்கிறது. விலங்குகளை பொறுத்தவரையிலே அங்கே உடலுக்கு தான் அங்கே முக்கியம். விலங்குலகத்திலே உடலுக்கு தான் முக்கியத்துவம் வழங்கப்படுகிறாங்க. அறிவுக்கும் இடமில்லை, ஆத்மாவுக்கும் இடமில்லை. பறவைகள் உலகத்தை எடுத்துக்கொண்டாலும், தாவர உலகத்தை எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு ஏனைய படைப்புகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அங்கே இந்த 3 ஒன்று சேர்ந்த படைப்புகள் கிடையாது. அப்போ உடல், அறிவு, ஆன்மா என்கின்ற 3 பிரதான கூறுகளை உள்ளடக்கிய ஒரு அழகான படைப்பாக அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்திருக்கிறார். லகத் கலகனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம் என்று அல்லாஹ் தஆலா சொல்வது இதுதான். நாங்கள் மனிதனை மிக அழகான தோற்றத்திலே படைத்திருக்கிறோம், மிக கண்ணியமான ஒரு வடிவமைப்பில் அவனை படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா ஒரு ஆணையை சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த அழகான தோற்றம் என்பது வெறும் உடல் அழகை சொல்லவில்லை. அவனுக்குள்ளே ஒரு ஆத்மா, அவனுக்குள்ளே ஒரு அறிவு பகுதி, அவனுக்குள்ளே ஒரு உடல் பகுதி என்று அழகான ஒரு செகப்பிலே அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறார். இதை நம்ம அஹ்ஸனி தக்வீம் என்று சொல்றாங்க. அது வெறும் உடல் தோற்றத்தை குறிக்கவில்லை. ஏனென்றால் கிட்டத்தட்ட மனிதனை ஒத்த விலங்குகள் இருக்கின்றன. உடல் தோற்றத்தை மாத்திரம் சொல்வதாக இருந்தால் விலங்குகள் எங்களை ஒத்ததாக இருக்கின்றன. ஆனால் இங்கு அல்லாஹ் தஆலா சொல்ல வருவது அதுவல்ல. உடல், அறிவு, ஆன்மா என்கின்ற 3 நிறைந்த ஒரு சமநிலையான ஒன்றாக மனிதனை அல்லாஹ் தஆலா பார்க்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால்
பொதுவாக முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே நாங்கள் இந்த மூன்றுக்கும் சமத்துவமான மரியாதையை முக்கியத்துவத்தை கொடுத்து ஒழுங்குபடுத்திக் கொள்கின்ற போது நல்ல மனித வாழ்க்கை உருவாகும். ஆனால் பெரும்பாலும் ஒரு பக்கம் வீக்கம், ஒரு பக்கம் பள்ளம், ஒரு பக்கம் மேடு என்று சமநிலையற்ற தன்மையில் தான் நாங்கள் இந்த மூன்றையும் பண்ணிக்கொண்டிருக்கிறோம். சில போது ஆத்மாவுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க போய் உடலையும் அறிவையும் புறக்கணித்து விடுகின்றோம். சில நேரம் அறிவுக்கு கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுக்க போய் ஆத்மாவை புறக்கணித்து விடுகின்றோம். சில நேரம் ஆத்மாவையும் அறிவையும் போஷிக்கின்ற நாங்கள் உடலை புறக்கணித்து விடுகிறோம் என்கின்ற நிலை காணப்படுகிறது. ஆனால் இஸ்லாம் இந்த மூன்றையும் ஒரு சேர அழகாக போஷித்து வளர்க்க வேண்டும். அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய இலட்சியம் என்று குர்ஆன் கருதுவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மனித படைப்பை பற்றி பேசுகின்ற சூரா ஹிஜ்ரினுடைய 29வது வசனத்தை பார்க்கிறோம். எப்படி அழகாக அல்லாஹ் தஆலா இந்த கன்செப்டை சொல்கிறார். முதலாவது சொல்லுகிறான், வைதா சவ்வைதுஹு, நான் முதலில் அவனை ஒரு அழகான உடல் தோற்றம் கொண்டவனாக படைத்திருக்கிறேன். வைதா சவ்வைது, சவ்வா என்றால் சமநிலையாக படைத்தல். சவ்வான பேலன்ஸாக படைத்தல். நான் மனிதன் அழகான தோட்டத்துல பேலன்ஸான ஒரு தோட்டத்துல அவனை நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு மீண்டும் சொல்கிறான், அது உடல், அந்த உடலோடு நான் அவனை நிறுத்தவில்லை. வனஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, என்னுடைய ஆத்மாவிலிருந்துதான் நான் மனிதனுக்கு ஊதி இருக்கிறேன். வனஃபக்து மின் ரூஹி, அப்ப எங்களோட உடலுக்குள்ள ஊதப்பட்டிருக்கிற அந்த ஆத்மா, அந்த உயிர், அந்த ஆத்மீக அந்த செயல்பாடுகள் என்பது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து இந்த உடல் மண்ணிலிருந்து வந்தது. மண்ணிலிருந்து வந்தது என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? மண்ணிலே இருக்கிற என்ன மூலக்கூறுகள் இருப்பதாக விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி கண்டுபிடித்திருக்கிறார்களோ சேம் அதே மூலக்கூறுகள் மனிதனுக்குள்ளே இருக்கு. அல்லாஹ் சும்மா சொல்லுது, அல்லாஹ் சும்மா சொல்ல நம்ம மண்ணில் இருந்து படைக்க வேண்டும். முதலாவது மனுஷன் மனதில் எவ்வளவு மண்ணில் இருந்து படைச்சு. ஆனால் உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதனுடைய உடற்கூறையை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தால், அவனுடைய உடலில் இருக்கிற எல்லா விடயங்களையும் எடுத்து ஆராய்ச்சி செய்து பார்த்தால் மண்ணிலே என்ன இருக்கிறதோ சேம் அதே மூலங்கள் தான் இங்கே மனிதனிடம் இருப்பதாக நவீன விஞ்ஞானம் சொல்றது. எவ்வளவு ஒரு பெரிய உண்மை, அறிவியல் உண்மையை பேசி இருக்கிறாங்க. மனிதனை மண்ணில் இருந்து படைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். அதிலேயும் அல்லாஹ் தஆலா சொல்றது துராப் என்கின்ற ஒரு சொல்லை. நாங்கள் மனிதனை துராபில் இருந்து படைத்திருக்கிறோம். மண்ணை குறிக்கிறதுக்கு அரபுல எத்தனையோ சொல்லியிருந்தோம். அல்லாஹ் தஆலா பாவிச்சது இந்த துராப். துராப் என்ற சொல்லுக்கு உண்மையிலே அடிப்படை கருத்து என்ன தெரியுமா? மண்ணல் மூலக்கூறு. சரியான சொல் மூலக்கூறுகள். அது மண்ணுக்கும் பயன்படுத்தப்படுகிறது அரபு பரிபாஷையில். எனவே அதே மூலக்கூறுகளில் நாங்கள் மனிதனையும் படைத்தோம் என்று அல்லாஹ் அழகாக சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் நான் முதலாவது மனிதனை வைத்து அழகாக செப்பனிட்டு அவனை படைத்திருக்கிறேன். அதோடு நிறுத்தவில்லை, அவனுக்குள் ஆத்மாவை கொடுத்திருக்கிறேன். என்னுடைய ரூஹிலிருந்து தான் நான் அவனுக்கு கொடுத்தேன். மிக தெளிவாக சொல்லுகிறேன். மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆத்மா வானத்திலிருந்து வந்தது. அவனுடைய உடல் காண விரிவர மண்ணிலிருந்து வந்தது. இந்த பூமியும் வானமும் ஒன்று சேர்கின்ற ஒரு படைப்பு தான் மனிதன். அழகா மனுஷனை படைச்சிருக்கான். மனுஷன் மூலக்கூறு கால விரிகிற மண்ணிலிருந்து எடுத்தான். அவனுக்குள்ள கொடுத்திருக்கிற அவ்வாறு அரசியல இருந்து அவ்வாறு இருந்து அந்த ஓதப்பட்டிருக்கிறது. வானமும் பூமியும் இணைகின்ற ஒரு படைப்பு தான் மனிதன் படை. இதைத்தான் இந்த வசனம் பேசுவோம். வனஃபக்து மின் ரூஹி, மாத்திரமல்ல நான் இந்த மனுஷனை இப்படி அழகா சவ்வைத்து படைத்து விட்டு அவனுக்கு அழகான ஆத்மாவையும் ஊதிவிட்டு மலாய்க்காமார்களை நான் கூப்பிட்டு சொன்னேன், நீங்கள் மனுஷனுக்கு சுஜூது செய்ய வேண்டும். மலாய்க்காமார்கள் மனுஷனுக்கு சுஜூது செய்ய வேண்டும், சிறப்பாக்க வேண்டும் என்று நான் கட்டளை போட்டேன். அப்ப உங்களுக்கு தெரியும், அவன் மட்டும் பெருமை அளித்தான், மறுத்தான். எனவே அவன் காவிரிகளில் ஒருவராக அவர் சாபத்துக்குள்ளாகினான். மற்ற எல்லா மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்பட, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் உட்பட சகல மலாயிகாமார்களும் மனிதனுக்கு சிரம் தாக்கினார்கள். ஏன் சிரம் தாக்கினார்கள்? அல்லாஹ் அதையும் குர்ஆனில் சூரத்துல் பக்ராவிலே வேறொரு இடத்திலே சொல்லி காட்டுகிறார். ஏனென்றால் நான் மனிதனுக்கு அறிவை கொடுத்திருக்கிறேன்.
மலக்குமார்களுக்கு கொடுக்காத ஒன்றை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறேன். சுய அறிவு பகுத்தறிவை நான் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறேன். மலக்குமார்களுக்கு அது கிடையாது. அல்லாஹ் எதை சொல்கிறாரோ அதை செய்வார். எனவே நீங்கள் அவருக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்று படித்தேன். இப்லீஸ் மட்டும் பெருமை அடித்து மறுத்து மோசமான ஒருவனாக மாறி அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுக்கொண்டான், ரஜீமாக மாறினான். இப்போது பாருங்கள், இந்த வசனம் ஒத்த வசனம் அழகா மனித படைப்பு வடிவா பேசு. முதலாவது சொல்லுது, முதலாவது நாங்க சத்வைத்துஹு, அவனை வடிவான தோற்றத்துல நல்ல உடல் அமைப்புல மூலக்கூறுல இருந்து துறாவுல இருந்து அவனை படைச்சி இந்த மண்ணில் இருக்கிற அதே மூலக்கூறு தான் மனிதன்லையும் இருக்குது. அதை அப்படியே கொண்டு வந்து நாங்க படைத்திருக்கிறோம். முதலாவது கட்டம். இரண்டாவது கட்டம் மனபக்து மின் ரூஹி, மனபக்து ஃபீஹி மின் ரூஹி, மனுஷனுக்குள்ள என்னுடைய ரூஹை நான் வச்சிருக்கிறேன். வானத்திலிருந்து வந்த காரணம் விரிவற மண், வானத்திலிருந்து வந்த ரூஹ், ரெண்டையும் மட்டும் கொடுத்திருந்தா மனுஷன் மலக். இப்ப மலக்கை விட்டு வேறப்படுத்தணும். எனவே மலத்துக்கும் கொடுக்காத மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து கண்ணியப்படுத்துகிறார். அதுதான் இந்த நாலேஜ், அறிவு, இந்த விஸ்டம். இதனை அல்லாஹ் தஆலா கொடுத்து இந்த மனிதனுக்கு பெரிய கண்ணியத்தை கொடுக்கிறார். அத்தனை மலாக்குமார்களை கூப்பிட்டு சுஜூது செய்ய சொல்லி சுஜூது செய்ய வச்சு. இப்ப பாருங்க, மனுஷன் படைப்பிட அற்புதம், எவ்வளவு அழகான ஒரு சீர்மையான படைப்பாக அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, களிமண்ணால் ஆன உடலும் அல்லாஹ்வினால் ஊதப்பட்ட இந்த ஆன்மாவும் மலக்குகளை விட மனிதனை மேன்மடைய செய்த பகுத்தறிவும் இந்த மூன்றும் இணைந்ததுதான் இந்த மனித படைப்பு. எனவேதான் நாங்கள் இந்த உடலை வளர்க்க உணவு கொடுக்கிறோம், ஆத்மாவை வளர்க்க இப்படியான விவாதத்துக்கள், ரோஹானியத்தான அமர்வுகள், இந்த ஆன்மீக அமர்வுகளை நாங்கள் நடாத்துகிறோம், அதில் கலந்து கொள்கின்றோம், ஒரு ஆணை விடுகிறோம். அதே போன்று என்னுடைய அறிவை வளர்ப்பதற்கு தேடுகிறோம், படிக்கிறோம், வாசிக்கிறோம். இப்படி மூன்றையும் போஷித்து வளர்க்கின்ற போது அழகான சமநிலையான ஆளுமையாக மனிதன் போகின்றார். இப்போது மனிதன் ரூஹை புறக்கணித்து இந்த உடலுக்கு மாத்திரம் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். இரவையில நல்லா சாப்பிடுறார், மயிறு நிறைய உண்டு கொண்டு தூங்குகின்றார். ஸல்லல்லாஹு உணவு முறை என்ன? வயிற்றை நீங்கள் மூன்றாக பிரிக்க வேண்டும். அதில் ஒரு பகுதியில் தான் உணவு, மறுபகுதியில் தண்ணீர், மறுபகுதியில் எம்டி, எதுவும் இருக்கக்கூடாது. ஆரோக்கியமான ஒரு உணவு பழக்கத்தை ஸல்லல்லாஹு உலகத்துக்கே பரிந்துரைக்கிறார்கள். நாம் என்ன செய்கிறோம்? இரவு முழுக்க சாப்பிடுகிறோம், நல்லா சாப்பிடுகின்றோம். மீண்டும் இரவு கடைகளுக்கெல்லாம் சென்று சாப்பிடுகிறோம். சாப்பிட்டு வயிறை முழுமையாக நிரப்பிவிட்டு மனிதன் நிரப்புகின்ற பாத்திரங்களில் எல்லாம் மிக மோசமான பாத்திரம் அவருடைய இறைப்பை என்று ஸல்லல்லாஹு சொன்னார். அதையெல்லாம் நிரப்பிவிட்டு இப்போது ஒரு தூங்குகிறார் உணவை. இவர் எதை இப்பொழுது அதிகமாக போஷித்திருக்கிறார்? அவருடைய மண். அவருடைய மண்ணில் இருந்து அந்த உடம்பை தான் அவர் போஷிக்கிறார். உடம்புக்கு தான் பசி, உடம்புக்கு தான் அந்த டேஸ்ட், அந்த உணவு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது வடிவான நிம்மதியான தூக்கம், நல்ல அழகான மெத்தையில அழகான கூழுக்குள்ள ரூமுக்குள்ள போட்டு அழகான தூக்கம் உடலை வடிவா போஷிக்கிறார், அதிகமா போஷிக்கிறார். தேவையோடு அதிகமாக போஷிக்கிறார். இப்போது விளைவு என்ன? காலையிலே அவருக்கு தஹஜ்ஜத்தோடு எழுப்ப முடியவில்லை, சுபமுக்கு பள்ளிக்கு செல்ல முடியவில்லை, காலை மாலை ஓத வேண்டிய திக்ரை அவர் ஓதவில்லை. இப்பொழுது ஆன்மா சாக நோய்வாய்ப்பட ஆரம்பிக்கிறது. இங்கே உடலை வளர்க்க வளர்க்க அதிகமாக உடலுக்குரிய ஹக்கை அதிகமாக கொடுக்க கொடுக்க இப்பொழுது ஆத்மாவுக்குரிய ஹக்குகளில் குறைவை ஏற்படுத்திக் கொண்டு போகிறார் மனிதன். படிப்படியாக நோய்வாய் அடைகின்ற அந்த உள்ளம் ஒரு கட்டத்திலே நீங்கள் சம்பாதித்ததன் விளைவு படிப்படியாக படிந்த அந்த கரை ஒட்டுமொத்த உள்ளமும் கரை படித்து அந்த ஆத்மா இறந்து போகின்ற மிக மோசமான நிலைக்கு சென்று விடுகிறது என்று குர்ஆன் எச்சரிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலுக்குரிய ஹக்கை அளவாக கொடுக்குமாறு சொன்னார். எப்போது நாங்கள் உடல் இச்சைகளுக்கு அடிமையாகி போகின்றோமோ, இப்பொழுது காலிலே மிதிப்படுகின்ற எங்களுடைய குணங்கள் தான் எங்களுக்கு வெளிப்படைய இந்த உடல் மண்ணினாலானது, மண் காலிலே மிதிப்படக்கூடிய வெளிவான ஒன்று. இதனால்தான் அல்லாஹ் மனிதனை மண்ணிலிருந்து படைத்திருக்கிறார். இப்பொழுது இந்த உடலை மாத்திரமே போஷித்து போஷித்து உடலுக்கு மாத்திரமே இன்பங்களை அனுபவிக்க கொடுத்து பழக்கிய ஒரு மனிதன், ஆத்மாவை போஷிக்க தவறுகின்ற ஒரு மனிதன் படிப்படியாக காலிலே மிதிப்படுகின்ற அந்த மண்ணை போல அவருடைய குணங்களும் காலிலே மிதிப்படுகின்ற மிருக குணங்களாக இருக்கிறது. இப்போது மனிதன் ஆத்மாவுக்கு உணவை கொடுக்க ஆரம்பிக்கிறானோ, ஒரு பெரிய புத்தகம் இருக்கிறது, அரபுலகத்தில் எழுதப்பட்ட ஒரு பிரபல நூல் கூத்துல் குலூப் என்ற ஒரு நூலை எழுதினார்கள் அபூபக்கர் மக்கி அவர்கள். உள்ளத்தின் உணவு, நமக்கு எல்லாருக்கும் உடலுக்கு உணவு கொடுக்க தெரியும்.
உள்ளத்துக்கு உணவு கொடுக்கிறது எப்படி? எல்லாரும் படிக்க வேண்டிய விஷயம். இந்த உள்ளத்தை ஊக நாங்க வளர்க்காவிட்டால், அதனை நாங்கள் பராமரிக்காவிட்டால், அதனை நாங்கள் போஷிக்காவிட்டால் இந்த உடல் திகைத்து விடும். ஸல்லல்லாஹு எனக்கு நல்ல ஒரு ஓமையை சொன்னார்கள். 2 ஓநாய்களை உதாரணமாக சொன்னார்கள். ஓநாய்கள் 2 சண்டையிட்டுக் கொள்வதாக ஓமைத்து சொன்னார்கள். ஒரு அருமையான ஓமை. நீங்க எந்த ஓநாய்க்கு சாப்பாடு கூட போடுறீங்களோ அந்த ஓநாய் தான் வெல்லும் என்று சொன்னாங்க. எவ்வளவு சிம்பிளான ஒரு கன்செப்ட். 2 ஓநாய் சண்டை பிடிக்கிறது, ஒன்று உடல், இன்னொன்று ஆன்மா. இப்பொழுது 2ஐயும் மோத விட்டால் எது வெற்றி பெறும்? எது பலமாக இருக்கிறதோ அதான் வெற்றி பெறும். யார் பலப்படுத்துற? நம்ம. உடலை பலப்படுத்தி வைத்திருக்கிறவன், உடலுக்கு ஹக்குகளை மாத்திரம் கொடுப்பவன், உடலை மாத்திரம் கவனத்தில் கொள்பவன், உள்ளத்தை புறக்கணிக்கின்றவன் அவனுடைய ஓநாய். அந்த காலிலே மிதிபடுகின்ற மண்ணிலிருந்து வந்த ஓநாய் அது மிகைத்து விடும். அவனத்திலே மிருக குணங்கள் தோன்றிவிடும். இப்பொழுது யார் ஆத்மாவை பரிபக்குவப்படுத்தி உடலுக்குரிய ஹக்குகளை கொடுத்து ஆத்மாவையும் சரியாக பரிபக்குவப்படுத்தி ஆத்மாவை பலப்படுத்திக் கொள்கின்றானோ அவனிடத்திலே வானத்திலே உயரத்திலே இருக்கிற பண்புகள் தான் நடத்திலே வரும். அது உயரத்திலிருந்து வந்தது அந்த ரோடு, அது அங்கிருந்து இங்க வந்தது. அப்ப அவனும் உயரத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். அவனுடைய பெருமை, புகழ், அவனுடைய அந்தஸ்து, அவனுடைய பண்பாடுகள் எல்லாம் மேல் நோக்கித்தான் போவான். ஏன் அது வானத்திலிருந்து வந்த அந்த ரோடு, எனவே அந்த ரோடை போஷிக்க அவனும் அந்த வானத்தோடு தான் உறவை பேடிக் கொள்கிறான் என்கின்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக இந்த ஓமையிலே இந்த ஓநாய் உதாரணத்தின் மூலமாக சொல்லிக்காட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சமநிலையை பேணுவதை இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி இருக்கிறார். பிரபலமான ஒரு சம்பவம் இருக்கிறது, புகாரியிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே 3 மனிதர்கள் வருகிறார்கள். அதில் ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் இனி இரவில் தூங்கவே மாட்டேன். எல்லா இரவுகளிலும் முழு இரவையும் நின்று வணங்க போகிறேன். கால் வீங்க வீங்க நின்று நின்று நான் வணங்கவே போகிறேன், தூங்குவதில்லை என்று நான் முடிவெடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். அடுத்த மனிதர், யா ரசூலல்லாஹ், நான் இதற்கு பிறகு ஒரு முடிவெடுத்திருக்கிறேன். ஒரு நாளும் பகலில் சாப்பிடுவது, எல்லா நாளும் நோன்பு பிடிக்க போகிறேன், தினமும் நோன்பு பிடிக்க போகிறேன், அல்லாஹ்வை அடைய போகிறேன், அல்லாஹ்வை நெருங்க போகிறேன் என்று சொன்னார். 3வது ஒரு மனிதர் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் எனக்கு ஆண்மை நீக்கம் செய்து கொள்ள போகிறேன், திருமணம் முடிக்க மாட்டேன், எந்த ஒரு பெண்ணையும் என் வாழ்நாளில் தொட மாட்டேன், முற்று முழுதாக பெண்களின் சகவாசத்தை விட்டு விலகி, திருமணத்தை விட்டு விலகி, குடும்ப வாழ்க்கையை விட்டு விலகி இபாதத்துக்களில் ஈடுபட போகிறேன். ஒரு ஆத்மீக தலைவராக மாத்திரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தால் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? மாஷா அல்லாஹ், எவ்வளவு ஒரு அருமையான ஒரு முயற்சி, எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்யறதுக்கு முன் வந்திருக்கிறீங்க, நல்ல விஷயம், அல்லாஹ்வை நெருங்குவதற்கு எவ்வளவு பெரிய தியாகம் செய்வதற்கு முன் வந்திருக்கிறீங்க என்று சொல்லி இருக்கோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆத்மீக தலைவர் மாத்திரம் கிடையாது. உடல், அறிவு, ஆன்மா 3ஐயும் மையப்படுத்திய ஒரு தலைவராகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். எனவே அவர்கள் சொன்னார்கள், சும்மா சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபி சொல்றார், இதை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் கோபம் வந்து விட்டது. கோபம் வந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமாக கோபம் அடைந்தார்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டு. கோபத்தோடு வந்த 3 தோழர்களையும் பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக, வல்லாஹி நான் சொல்கிறேன், நான் உங்களை விட அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியது. ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்க எங்களை விட அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடிய ஒருவர் தான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இப்போது அவர்கள் சொல்கிறார்கள், நான் நோன்பு நோக்கிறேன், நோக்காமலும் விடுகிறேன். திங்கள் நோன்பு நோட்பேன், வியாழன் நோன்பு நோட்டு, மற்ற நாள் நான் நோன்பு நோக்க மாட்டேன். மாதத்தில் சில முக்கியமான நாட்கள் வந்தால் நோன்பு நோட்டு, மற்ற நாட்கள் நோன்பு நோக்க மாட்டேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கிறது, சில நாட்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை விடமாட்டார்களா என்று நாங்கள் அஞ்சுகின்ற அளவுக்கு தொடர்ந்து நோன்பு பிடிப்பார்கள். சில நாட்களில் நபி அவர்கள் நோன்பை பிடிக்க மாட்டார்களா என்று நாங்கள் கருதுகின்ற அளவுக்கு நோன்பை பிடிக்க மாட்டார்கள். பாருங்க பேலன்ஸ். நான் உங்களை அல்லாஹ்வை, உங்கள் கருத்திலே அல்லாஹ்வை மிகவும் அஞ்சுகின்றேன், நான் நோன்பு பிடிக்கிறேன், நோன்பு பிடிக்காமலும் இருக்கிறேன், நான் பெண்களில் அதிகமானவர்களை திருமணம் செய்திருக்கிறேன், நான் இரவிலே தூங்குகிறேன், இரவில் ஒரு பகுதியில் தான் விழித்து தொழுகிறேன். எனவே சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய சுன்னா இதுதான், திருமணம் முடிக்கிறது என்னுடைய சுன்னா, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறது என்னுடைய சுன்னா, மனைவியோட பிள்ளைகளோட நேரம் செலவழிக்கிறது என்னுடைய சுன்னா, சாப்பிடுறது என்னுடைய சுன்னா, சாப்பிடாம இருந்து நோன்பு பிடிக்கிறதும் என்னுடைய சுன்னா.
எனவே என்னுடைய சுண்ணாவை யார் புறக்கணிக்கின்றாரோ பலைசன், அவர் எங்களை சார்ந்தவரே கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது இஸ்லாமே கிடையாது என்று துறவரத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்றுப்புள்ளி வைத்தார். ஏன்? ஆன்மாவை மட்டும் வளர்க்க விரும்புவதும் தவறு. உடலுக்கு ஹக்கு இருக்கிறது, அறிவுக்கு பங்கு இருக்கிறது, அவற்றையும் கொடுத்தால்தான் அது முழுமையான இஸ்லாம். அதுதான் உண்மையான இஸ்லாம், சமநிலையான இஸ்லாமை நாங்கள் பண்ணிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவம் எங்களுக்கு அழகான ஒரு விடயத்தை சொல்கிறது. மார்க்கம் என்கிறது உடலை வருத்தி செய்வது கிடையாது. இந்த நோன்பு எங்கள் உடம்பை வருத்துற நோன்பு கிடையாது. நம்ம குடிக்கிற இந்த நோன்பு உடலுக்கு ஆரோக்கியமான நோன்பு. பல மருத்துவர்கள் பரிந்துரைக்கிற ஒரு முறைதான் இப்ப நாம செய்யற இந்த டயட். அதை நாம சரியா செய்யறோம், அதான் பெரிய விஷயம். நாங்க சரியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பின்பற்றி இந்த நோன்பை நோற்றால் உடம்புல இருக்கிற பெரும்பாலான நோய்கள் இல்லாமல் போகும். நாங்க முடிக்கிற நோன்புடைய எங்க உணவு கலாச்சாரம், எங்க உணவு பழக்க வழக்கங்களால இந்த நோன்பு இன்னும் நோயை கூட்டும் சில நேரம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்திலே உடலை வருத்துவதற்கு இடம் கிடையாது. நாங்க சில சமயங்கள்ல பார்ப்போம், அவர்கள் தன்னை வருத்தி கடவுளை வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவார்கள், காயம் ஏற்படுத்திக் கொள்வார்கள், தனக்குத்தானே அடித்துக் கொள்வார்கள். இப்படியெல்லாம் இஸ்லாத்திலே சொல்லப்படவில்லை. உன்னை வருத்தி நீ இறைவனை வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. மாத்திரமல்ல, இந்த உடலையும் அறிவையும் ஆன்மாவையும் இஸ்லாம் பெரும் அமானிதமாக கருதுகிறது. அதை சரியாக பேண வேண்டும் என்று வழிகாட்டுகின்றதை நீங்கள் பார்க்கலாம். இதனால் தான் உடலை சரியாக பேணிக் கொள்வதை இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஃமினுல் கவி, பலமான முஃமின் பலவீனமான முஃமினை விட, அல் முஃமினுல் லைஃபை விட அவன்தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவனும் அவன்தான் சிறந்தவனும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கைரும் வஹப்புன் இலல்லாஹ், அவன்தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவனும் சிறந்தவன். அப்ப பலமான முஃமின் யாரு? உடல் ஆரோக்கியமா வைத்திருக்கிறவன் தான் பலமான, உடல் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறவன். அப்ப இஸ்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது? உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. ஆரோக்கியமான உடலை நீ வைத்திருந்தால் நீ அல்லாஹ்வுக்கு விருப்பமானவன். தொழுதா மட்டும் அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லை, நீ உடம்ப நல்லா பேணினாலே, நல்லா உடற்பயிற்சி செஞ்சு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை உட்கொண்டு உடலை நீ நல்லா பேணி பலமான முஃமினாக இருந்தாலே அல்லாஹ்வுடைய விருப்பம் உனக்கு கிடைக்கும். நீதான் சிறந்த முஃமின் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் எவ்வளவு அழகாக உலகியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மார்க்கமாக இஸ்லாம் இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆன்மீகத்திலே மிகவும் ஈடுபாடு கொண்ட ஒரு சஹாபி. இப்போதும் வணக்க வழிபாடுகளின் பக்கம் கூடுதல் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை ஆன்மீக அமர்வுகளில் கலந்து கொண்டு செல்கின்ற போது அவருடைய ஈமான் அதிகரித்து விடும். வீட்டுக்கு போனார், முடிவெடுப்பார், மனைவி மக்களோடு பேசக்கூடாது, மனைவியோடு சேரக்கூடாது, முழுக்க முழுக்க இரவிலே வணக்க வழிபாட்டில் ஈடுபட வேண்டும், அதுதான் நம்முடைய ஆன்மீகத்துக்கு ஈடேற்றத்தை தரும் என்று அவர்கள் கருதி அப்படி பல நாட்கள் செய்து கொண்டிருந்தார்கள். கண்ணெல்லாம் தூக்கம், தூங்காமல் வணங்கிக் கொண்டிருப்பார். காலெல்லாம் வருத்தம், கால் வீங்க வீங்க வணங்கிக் கொண்டிருப்பார். மனைவியோடு நேரம் செலவழிக்க மாட்டார், பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்க மாட்டார். இப்படி இவருடைய வாழ்க்கை போய் கொண்டிருந்த நேரம் ஒரு நாள் சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விருந்தாளியாக அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு போகிறார். போன உடனே அவர் அனுமதி கொடுக்கிறார், என்னுடைய வீட்டில் நீங்கள் தங்கிக் கொள்ளலாம். இவர் வீட்டிலே இருக்கிறார். பகல் முழுக்க நோம்பு. விருந்தாளியை கூப்பிட அவருக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்கிறார். பகல் முழுக்க நோம்பு. இரவிலே அவரோடு பேசிக் கொண்டிருக்கலாம், கொஞ்ச நேரம் அவரோடு ஏதாவது அளவலாவலாமல் நினைத்துக் கொண்டு போனால் அந்த மனிதன் இஷா தொழுவதிலிருந்து தொழ ஆரம்பித்து விடுவார், இரவு தொழுகை. ஒரு நாள் முழுக்க சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனை அவதானிக்கிறார்கள். அவதானித்து விட்டு அடுத்த நாள் காலையிலே சொன்னார்கள், அபூ தர்தாவே, நீங்கள் செய்வது தவறா, இன்னலி பதனிக அலைக ஹக்கன், நிச்சயமாக உங்களுடைய உடலுக்கு உங்கள் மீது ஒரு கடமை இருக்கிறது. போதிய அளவு தூக்கம், போதிய அளவு உறக்கம், போதிய அளவு ஓய்வு, போதிய அளவு உணவு, போதிய அளவு உடற்பயிற்சி, போதிய அளவு போஷாக்கு உங்களுடைய உடலுக்கு நீ கொடுக்க வேண்டிய ஹக்கு, அதனை நீ சரியாக கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டும். நம்மள பலர் உடலை சரியா கவனிக்காம விட்டு போட்டோம். முதுமையில அல்லது கொஞ்சம் வயசு போனதுக்கு பிறகு வருத்தங்கள் வந்து டயபெட்டிஸோ, வேறு வேறு கொலஸ்ட்ரோலோ, இதய நோயோ, வேற என்னமோ வருத்தமோ எங்களுக்கு வந்து தொழ முடியாத நிலையில், நோன்பு பிடிக்க முடியாத நிலையில் வந்தால் இப்போது இபாதத்தை செய்ய முடியாமைக்கு யார் காரணம் என்று கேட்கின்ற போது
இளமையிலே அந்த உடலை சரியாக புறக்கணித்தது அல்லது சரியாக கவனிக்காமல் விட்டதுதான் காரணம் என்று வருகின்ற போது இப்பொழுது அல்லாஹ்வுடைய அருள் எங்களுக்கு கிடைக்குமா, அல்லாஹ்வுடைய சாபம் சின்னது பாருங்க. என்ன அந்த ஹதீஸ் அப்படித்தான் சொல்றோம். இன்னலி பதனிக அலைக ஹக்கன், நிச்சயமாக உன்னுடைய உடலுக்கு மீது ஒரு கடமை இருக்கிறதே, அதை நீ புறக்கணித்து விட்டு ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்தாமல் விட்டுவிட்டு நோயோடு வாழ்வது இஸ்லாம் எதிர்பார்க்க ஒன்று கிடையாது. இப்போது அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்கிறார்கள், உன்னுடைய குடும்பத்தின் மீது உனக்கு ஒரு ஹக்கு இருக்கிற, உன் மனைவி ஏன் திருமணம் முடித்திருக்கிறார், அவளுக்கு நீ நேரம் ஒதுக்க வேண்டும், அவளோடு இருக்க வேண்டும், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்று அவருக்கு உபதேசம் செய்கிறார். அதே போன்று நீ உங்களுடைய அமல்களை நீங்கள் செய்யலாம், அதற்குரிய உரிமைகளை கொடுத்து விட வேண்டும் என்று சொல்கிறார். சொன்ன உடனே அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது எப்படி? அல்லாஹ்வை நெருங்குவதற்காக செய்கின்ற அமல்கள் சிறப்பில்லாமல் போகும், நான் செய்வது சரிதான் என்று வாதாட ஆரம்பித்து விட்டார். 2 பேரும் ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இப்படி அல்லாஹ்வை நெருங்குவதற்காக இப்படி முயற்சி எடுக்கிறேன், என்னுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக வந்த சல்மான் அல் ஃபாரிசி அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், இது எது சரி என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சரியாக சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னது நான் சொன்னது. உங்களுடைய உடல் மீது உங்களுக்கு ஒரு ஹக்கு இருக்கிறது, உங்களுடைய குடும்பத்தின் மீது உங்களுக்கு ஒரு ஹக்கு இருக்கிறது, அதை நீங்கள் நிறைவேற்றியாகணும், அது பற்றி நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படும். இப்போது எவ்வளவு பேலன்ஸான ஒரு சிந்தனையை ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபா சமுதாயத்துக்கு கொடுக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். உடலையும் அறிவையும் ஆன்மாவையும் ஒரு சேர பயன்படுத்துபவன் நான் உண்மையான மூமின் என்பதை அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் அறிவியலுடைய மார்க்கமாக இருக்கிறது, அறிவினுடைய மார்க்கமாக. முதலாவது விரை செய்தி, ஒரு லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறக்கப்பட்டது எது? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக், படைத்த இரட்சகனின் பெயரால் வாசிப்பீராக. நான் ஓதுவீராக என்று மொழிபெயர்க்கிறோம், ஓதுவீராக என்ற கருத்து இல்லை, வாசிப்பீராக. வாசிப்பது என்பது கருத்தோன்றி வாசிப்பது, ஓதுவது என்பது புரியாமல் ஓதுவது. எங்க குர்ஆன் பாவித்த சொல் இக்ரா, பொருள் விளங்கி வாசிக்க வேண்டும். வாசிக்கிறேன்னா பொருள் விளங்கி தான் வாசிக்கணும், ஓதுறேன்னா பொருள் விளங்காம ஓதணும். அங்க குர்ஆன் உத்துலு என்று சொல்லல, சில இடங்களில் உத்துலு என்று உத்துலுமா ஓகே என்பது குர்ஆன். ஆனால் இங்கு அல்லாஹ் தஆலா முதலாவது செய்தியிலே சொன்னது இக்ரா, வாசிக்க வேண்டும். பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் கலக்கல் இன்சான மின் அலக், மனித படைப்பை பற்றி தான் மீண்டும் அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்துகிறார். அலக்கிலிருந்து உங்களை படைச்ச அல்லாஹ்வை, அவனுடைய அந்த விஷயங்களை நீங்க ஆராய்ந்து படிக்க வேண்டும் என்று விஞ்ஞானத்தை, ஆராய்ச்சியை, சிந்தனையை அல்லாஹ் தஆலா தூண்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். எத்தனையோ வசனங்கள் அல்லாஹ் தஆலா பேசி போட்டு குர்ஆன் வசனங்களை நான் சொல்லிவிட அல்லாஹ் தஆலா எப்படி முடிப்பாருன்னா, இதில் அறிவுடையவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது, ஆயாத்துல் லிஉலில் அல்பாப் அல்லாஹ் தஆலா முடிப்பார். ஏன் தெரியுமா? இது சிந்தித்து செயல்படுத்துற மூட நம்பிக்கை இஸ்லாத்திலே கிடையாது. மோட்டுத்தனமாக மார்க்கத்தை பின்பற்றுவது என்பது இஸ்லாத்திலே கிடையாது. இஸ்லாம் அறிவியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மார்க்கம். எனவே அல்லாஹ் தஆலா பெரும்பாலான விடயங்களை பேசிக் கொண்டு வந்து எப்படி முடிப்பானா, ஆயாத்துல் லிஉலில் அல்பாப், உலுல் அல்பாபுக்கு தான் இதுல பிரயோஜனமே. நான் சொன்ன விஷயம் ஏன்னா சிந்தித்து செயல்படுறாங்க, திங்க் பண்றாங்க, யோசித்து செய்யறாங்க. கண்மூடித்தனமாக இந்த மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் அல்ல என்பதை அல்லாஹ் பல இடங்களிலே சொல்லி காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அகல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, பெரிய முற்றுகை. மதீனாவை முழுக்க இப்பொழுது பெரும் படைகள் வந்து சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மதீனாவை பாதுகாக்க வேண்டும். என்ன செய்வது? சஹாபாக்கள் எல்லாம் சொல்றாங்க, நோன்பு பிடிப்போம், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம், இன்னொரு ஏற்பாடுகளை செய்வோம். அப்போது சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, பாரசீகத்திலே நாங்கள் பின்பற்றுகின்ற ஒரு முறை இருக்கிறது, அகழிகளை தோண்டி எதிரிகளை பலவீனப்படுத்துவது, எதிரிகளை உள்ளே நுழையாமல் தடுக்கின்ற ஒரு முறை பாரசீகத்திலே நாங்கள் பின்பற்றுகின்ற ஒரு யுத்த தந்திரம் இருக்கிறது. அவர் கட்டியிருந்தார் அந்த தந்திரங்கள். இப்போது அதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை ஏற்றுக்கொள்கிறார். யுத்தம் வெற்றி யாரால? சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆலோசனையால். இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் ஆன்மீக கண்ணோட்டத்தில் நோக்கவில்லை, அறிவியல் கண்ணோட்டத்தில் பார்க்கிறார். யுத்தம் வெற்றி பெறணும் என்றால் வெறும் துஆ போதாது, ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான் வேணும். அறிவியல் சார்ந்து யோசிச்சாதான் யுத்தத்துல வெற்றி பெறலாம். வெறும் ஆன்மீகத்தால மட்டுமே வெற்றி பெறுவதென்றால் இன்னைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா எங்கட கையில இருந்து, இன்னைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா எவ்வளவு துஆவை கண்டிப்போம், மக்ஸாவுக்கா எத்தனை தடவைகள் பிரார்த்திச்சிப்போம். ஏன் எங்கட கைக்கு வரல? வெறும் ஆன்மீகத்தால மாத்திரம் வெற்றி வார இல்லை இஸ்லாம். அப்படி வார என்றால்
இன்னொரு மஸ்ஜித் அக்ஸா எங்கட கையில இருக்கு. ஏன் எங்கள்கிட்ட வரல? எங்களை விட கூட டெக்னாலஜிய, எங்களை விட கூட ஸ்ட்ராட்டஜிக் பிளான, எங்களை விட கூட பெரிய திட்டமிடல்களை எதிரிகள் வைத்திருப்பதன் விளைவு எங்களுக்கு இன்னைக்கு மஸ்ஜித் அக்ஸா சொந்தம். இன்னைக்கு அரபு நாடுகள் எல்லாம் டெக்னாலஜியில கீழ் மட்டத்துல போய் இருக்கிறதன் விளைவு என்ன? அரபு நாடுகள்கிட்ட இருக்கிற எண்ணெயை உறிஞ்சி கொடுக்கறதுக்கு அராம்கோதான் வரும். அராம்கோனா என்ன? அரபு அமெரிக்க கூட்டு கம்பெனி. எண்ணெய் எங்கட, ஆனா அதை தோண்டி கொடுக்கிற டெக்னாலஜி இன்னொரு நாட்டு. விளைவு என்ன? அவ்வளவு வளமும் இருந்தும் அது இன்னொருவருக்கு பிரயோஜனப்படுகின்ற வளமாக மாறி இருக்கிறதன் விளைவு. எங்கள்கிட்ட சயின்டிஸ்ட் இல்ல, எங்கள்கிட்ட விஞ்ஞானிகள் இல்ல, அறிவியலாளர்கள் இல்ல, ஆராய்ச்சியாளர்கள் இல்ல. இதுல விளைவு என்ன? உலகத்தில் வாழ்த்துமுள்ள அளவுரையின் உண்மையான மோகங்களா நீங்கள் இருந்தால் எப்போது உலகத்தை ஆட்சி செய்பவர்களா நீங்கள் இருப்பீர்கள். நான் சொல்ல குர்ஆன் சொல்றது. அப்ப ஏன் இன்னும் எங்க கையில் ஆட்சி வரல? நான் உண்மையான மூமின்களாக இல்லை. இஸ்லாம் சொன்ன உடலையும் அறிவையும் ஆன்மாவையும் ஒழுங்கே போஷிக்கிற சமூகமாக இன்னும் நாங்கள் மாறவில்லை. யூசுப் கர்லாய் அவர்கள் ஒரு அழகான ஒரு கருத்தை சொன்னார். உம்மத்துல் சூரத் ஹதீத் குர்ஆன் இறங்கினப்ப 1500 வருஷத்துக்கு முன்னாடி குர்ஆன் ஒரு சூரா இருக்கிறது, சூரத்துல் ஹதீத். ஹதீத் என்ன? இரும்பு. இரும்பு டெக்னாலஜியை பத்தி 1500 வருஷத்துக்கு முன்னால பேசினது குர்ஆன். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி பேசுகின்ற போது அவருக்கு இரும்பு நான் வசப்படுத்தி கொடுத்தேன் என்று அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தேன். என்ன? அந்த இரும்பை உருக்குறது, அதுல இருந்து ஆயுதங்களை செய்யறது, அதுல இருந்து எத்தனையோ கருவிகளை கண்டுபிடிக்கிறது. கைத்தொழில் புரட்சி எதுல தோண்டி உலக வரலாற்றை மாற்றி அமைத்த இங்கிலாந்திலே தோன்றிய கைத்தொழில் புரட்சி, அதன் அடிப்படை என்ன நீங்கள் தேடி பார்த்தால் இரும்பு. இரும்பு உலோகத்தின் விளைவுதான் அத்தனை டெக்னாலஜி, அத்தனை ஆயுதம், அத்தனை வாகனம், அத்தனை பெருவிய போக்குவரத்து சாதனங்கள் எல்லாமே இரும்பானவும். இந்த இரும்பை பத்தி பிரித்தானியா ஐரோப்பிய உலகம் கண்டுபிடிச்சு அதுல இருந்து பிரயோஜனம் அடைய தொடங்கினது கைத்தொழில் புரட்சியில 19ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதியில் இருந்தார். 1500 வருஷத்துக்கு முன்னால பேசின சூரா சூரத்துல் ஹதீத். இரும்பனே அல்லாஹ் ஒரு சூரா ஒரு அத்தியாயத்துக்கு பேர் வைத்தார். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை பற்றி பேசுகின்ற போது ஹை டெக் பத்தி அல்லாஹ் தஆலா பேசுறார். இன்ஜினியரிங் டெக்னாலஜியில ஹை டெக்னாலஜியை பத்தி அல்லாஹ் தஆலா பேசுகிறார். எப்படிப்பட்ட டெக்னாலஜி? ஈயத்தை காட்சி உருக்கி சுவர்களை எழுப்புகின்ற இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டுல பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கிற இன்ஜினியரிங் டெக்னாலஜியில மிகைக்கின்ற அளவுக்கு அருமையான ஒரு டெக்னாலஜியை துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்தினதாகவும் அதனை கொண்டுதான் யாஜூஜ் மாஜூஜை அடக்கியதாம் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதையெல்லாம் படித்த உம்மத்துல் சூரத்துல் ஹதீத் இன்னும் அந்த இரும்பை எப்படி பயன்படுத்துவது டெக்னாலஜியை கற்றுக்கொள்ளவில்லை. இதனால் தான் முஸ்லிம் உம்மத் வீழ்ச்சி கண்டு கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை சொன்னார். எவ்வளவு அருமையான ஒரு கருத்து, உண்மையான ஒரு கருத்து. ஏனென்றால் நாங்கள் அறிவு பகுதிக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை இழந்து ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இஸ்லாமிய உலகத்தை நீங்க எடுத்து பார்த்தால் உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் முஸ்லிம்கள். ஒட்டுமொத்த உலகமும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு கீழ் இருந்த ஒரு காலம் இருந்தது. ஐரோப்பாவில் இருந்து படிக்க வேண்டுமா இருந்தால் முஸ்லிம் ஸ்பெயினுக்கு போய்த்தான் படிக்கணும். பல்கலைக்கழகம் என்றால் அது முஸ்லிம்களிடம் போய்த்தான் படிக்கணும். உலகத்தில மனசல கூடம் பாத்ரூம் சிஸ்டத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் உலகத்துக்கு கொடுத்த 1001 இன்வென்ஷன்ஸ், 1001 கண்டுபிடிப்புகள் இன்றைக்கும் உலகம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிற மிக முக்கியமான 1001 கண்டுபிடிப்புகளை இஸ்லாமிய விஞ்ஞானிகள் தான் உலகத்துக்கு அறிமுகம் செய்தார்கள். ஐரோப்பிய உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஒன்றில் 1001. நீங்க சும்மா போய் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க வேணுமென்றால், கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க வேணுமென்றால் 1001 முஸ்லிம்களின் இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிப்புகளும் என்ன பட்டியலோட எதையெல்லாம் கண்டுபிடித்தார். முதலாவது ரோபோட்டிக் டெக்னாலஜி இப்பதான் உலகத்தில் பேசப்படுகிறது. ஆனால் அப்போதைய காஃபி மெஷினை கண்டுபிடித்து வைத்திருந்தார் அப்பாசிய கலீஃபா. யாராவது விருந்தாளிகள் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக காஃபி கொடுக்கிற மெஷின் அப்பாசிய கலீஃபாவோட அரண்மனையில் இருந்து இன்றைக்கு இருக்கிற ரோபோட்டிக் சிஸ்டம். இதெல்லாம் நமக்கு நம்ப முடிகிறது. இதெல்லாம் இஸ்லாமிய உலகத்திலே இருந்த அறிவு பிரிக்கப்படாமல் ஆத்மீகமும் அறிவும் உடலும் ஒழுங்கே போஷிக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக முஸ்லிம் சமூகம் எப்போது இருந்ததோ அப்போது உலகத்தை ஆளுகின்ற சக்தியாக முஸ்லிம் உலகம் இருந்திருக்கிறது. உலகத்துல பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் பேசிக்க கொடுத்தது எங்க மூதாதையர்.
இன்னைக்கு பிளையிங் டெக்னாலஜி, உலகத்துல பறக்கிற டெக்னாலஜி, இப்னு ஃபிர்னாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் விஞ்ஞானி தான் உலகத்துல முதலாக மனிதர்களால் பறக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டினார். அதுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு பிறகுதான் ரைட் சகோதரர்கள் அமெரிக்காவுல விமானத்தை கண்டுபிடிச்சோம். இப்படி எத்தனையோ விடயங்களை சொல்லிக் கொண்டு போறாங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், இது உம்மத்துல் குர்ஆன். ஆனால் இன்னும் இந்த கராத்தை, இந்த வாசிப்பை செய்யாத சமுதாயமாகவே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்துல பைபிள் ஹிக்மான் ஒரு லைப்ரரி இருந்தது. கிட்டத்தட்ட 4 லட்சம் கையெழுத்து பிரதிகள் மாத்திரம் அங்கு இருந்து, தாத்தாரிய படையெடுப்பின் போது அந்த லைப்ரரி அழிக்கப்பட்டது. ஏன்னா முஸ்லீம்கள் உலகத்தை மீண்டும் ஆட்சி செய்ய போனாண்டா முஸ்லீம்கள் அறிவியலை தான் அழிக்கணும், ஆக்கள் அழிச்சுவீர்கள் என்று உலக வரலாற்றுல பார்க்கலாம். பெரும் பெரும் யுத்தங்கள் எல்லாம் லைப்ரரிஸை டார்கெட் பண்ணி அழிச்சிக்கிறாங்க. இலங்கையிலும் அந்த வரலாறு நடந்திருக்கிறது. காரணம், ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டுமாக அந்த சமூகத்தின் அறிவியலை அழிக்க வேண்டும், அவனோட பாரம்பரியத்தை அழிக்க வேண்டும், அவனோட கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும். ஆக்கள் அழிக்க தேவையில்லை, ஆக்கள் வரும் போதுதான். இன்னைக்கு முஸ்லீம்கள் தான் உலகத்துல பெரும்பான்மை. உலகத்தில் உண்மையாகவே சமயத்தை பின்பற்றுபவர்களில் பெரும்பான்மையினர் முஸ்லீம்கள் தான். கிறிஸ்தவ சமுதாயம் பேரளவில் அவர்கள் மதத்தை பின்பற்றுபவர்கள் தான் அதிகமானவர்கள் இருக்கிறார். ஆனால் நாங்கள் பெரும்பான்மையா இருந்து ஆன பலன் என்ன என்று கேட்கிற அளவுக்கு இன்றைக்கு முஸ்லீம் சமூகத்தினுடைய நிலைமை இருக்கிறது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகல் போரின் போது வெறுமனே ஆன்மீக பலம் போதாது, அறிவு பலம் வேண்டும் என்று செயற்பட்ட விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். உடலும் அறிவும் உலகோடு தொடர்புடையது, ஆத்மா இறைவனோடு தொடர்புடையது, அடுத்த உலகத்தோடு தொடர்புடையது. இப்போது அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இந்த அறிவையும் உடலையும் நீங்கள் வளர்த்தா மட்டும் போதுமா? போதாது. கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. இப்போது அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு விடயத்தை சொல்கிறார். இந்த உள்ளத்தை யார் பரிபக்குவப்படுத்திக் கொள்கிறாரோ, நஃப்ஸை யார் கட்டுப்படுத்திக் கொள்கிறாரோ அவர்கள் தான் வெற்றி அடைவார்கள் உலகத்திலே. வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. யார் அந்த உள்ளத்தை பாழ்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள் நாசம் அடைவார்கள். அல்லாஹ்வுடைய வாக்கு. இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இன்னும் ஒரு ஹதீஸை இந்த குர்ஆன் வசனத்தோடு தொடர்புபடுத்தி பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு காலம் வரும், அப்போது பசித்த மிருகங்கள் உணவு தட்டை நோக்கி பாய்ந்து வருவதை போல முஸ்லிம் சமூகத்தை நோக்கி எதிரிகள் பாய்ந்து வருவார்கள் இஸ்லாத்தை அழிப்பதற்காக. அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அப்ப நாங்க கொஞ்சம் பேரா யார சொல்லதான் இருப்போம், அவங்க தானா பெரும்பான்மையா இருப்பாங்க ரெண்டு கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல நீங்க தான் பெரும்பான்மை. ஆனால் எப்படியான வெள்ளத்தில் அடிபட்டு போகின்ற சருகுகளை போல நீங்கள் இருப்பீர்கள். ஆட்கள் தான் பெருசு, எல்லாம் உள்ளுக்கு ஒன்றும் இல்லை, வெள்ளம் அடிச்சுட்டு போகிற சருகுகள் போல நீங்க இருப்பீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இன்னைக்கு அப்படித்தான் முஸ்லிம் சமூகம் மாறி. ஏன் இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கும் காரணம் சொன்னார்கள். உள்ளத்திர பலவீனம் கொண்டு ஹுப்பு துனியா வ கராஹியத்துல் மௌத், உலகத்தின் மீதான, ஆட்சியின் மீதான, அதிகாரத்தின் மீதான பற்று உங்களுக்கு உள்ளத்துல வந்துட்டா நீங்க கோப்பி. சஹாபாக்கள் வெற்றி அடைஞ்சதுக்கு என்ன காரணம்? அவங்க இந்த உலகத்தை காலுக்கு கீழே வச்சிருந்தாங்க. நாங்க இன்னைக்கு உலகத்தை எங்களை தலைக்கு மேல வச்சு, அதுதான் அந்த சமூகம் வெற்றி பெற்றதுக்கு, இந்த சமூகம் தோல்வி அடைகிறதுக்கு மிக அடிப்படையான காரணம். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. உள்ளத்தை இன்றைக்கு எங்களோட முஸ்லிம் தலைவர்கள், அரபு தலைவர்கள் எல்லோருமே இன்று பெரிய ஹுப்பு துனியாவுக்கு பின்னால், உலக ஆசைகளுக்கு பின்னால், ஆடம்பர மாளிகைகளுக்கு பின்னால், ஆடம்பர வாழ்க்கைக்கு பின்னால், கல்யாட்டங்களுக்கு பின்னால் அள்ளுண்டு போகின்ற நிலைமை என்று பார்க்கிறோமா இல்லையா? விளைவு என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல வெள்ளத்தில் அடிபட்ட சருகுகளை போல வரும். 2 கோடி சனத்தொகை கொண்ட இஸ்ரேல் 170 கோடி முஸ்லிம்களுக்கு கட்டளை போட்டு பின்பற்ற வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கீழ்த்தரமான நிலையில் இன்று நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஜமாலுதீன் ஆஃப்காரி ஒரு கருத்தை சொன்னார். அந்த காலத்திலே இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட காலங்களிலே சொன்னார். அதுக்கு முன்னால் சொன்னார், முஸ்லிம் சமூகம், அரபு சமூகம் ஒன்று சேர்ந்து உமிழ் நீரை துப்பி இருந்தால் கூட இஸ்ரேல் மூழ்கி இருக்கும். அவ்வளவு பெரிய சனத்தோ எங்கள்கிட்ட. ஆனால் பலவீனப்பட்டு போய் இன்னைக்கு அடிமைப்பட்டு போய் இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. உள்ளத்தை இழந்து போய் ஹுப்பு துனியா கராஹியத்துல் மௌத், மரணத்துக்கு பயம்,
உலகத்தின் மீதான மோகம் இன்னைக்கு எல்லாரையும் பார்த்து, சின்ன ஆட்கள் இருந்து பெரிய ஆட்கள் இருந்து எல்லாரையும் பார்த்துக்கிறத நாங்க பார்க்கிறோம். இதுல விளைவுதான் இன்னைக்கு இந்த ஆடம்பர வாழ்க்கை, டாம்பிக வாழ்வொழுங்கு எங்களுக்குள்ளும் மிக அழகாக இன்னைக்கு வந்து கொண்டு போறதை நாங்க பார்க்கிறோம். இந்த எளிமையை இப்ப யாரும் விரும்புறது. நல்ல உதாரணங்களை சமூக வலைத்தளங்கள் இதை காட்டிக் கொண்டிருக்கிறது. ஒரு இஃப்தார் என்கின்ற ஒரு இபாதத் எப்படி இன்று கமர்ஷியலாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இஃப்தார் என்பது ஒரு இபாதத், ஒரு எளிமையா ஒரு பேரிச்சம்பழத்தோட ஒரு பாலோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கடந்து போன ஒரு இபாதத்தினுடைய நிலை இன்னைக்கு வெஜ் இஃப்தார், ஃபேமிலி இஃப்தார், அந்த இஃப்தார் இந்த இஃப்தார் எத்தனையோ இஃப்தார் நடக்கிறது. இஃப்தார்களை நீங்க பார்த்தா தெரியும் முஸ்லிம் சமூகம் உப்பு துணியால எங்க இருக்குங்கிறது. இது சின்ன ஒரு எக்ஸாம், ஒரு ஒண்ணு கிடைக்கிறது. இது ஒரு சின்ன எக்ஸாம். எளிமையாக செய்யுமாறு சொன்ன ஒரு இபாதத்தை கூட பகட்டாக, டாம்பியமாக, வீண்விரயமாக, ஆடம்பரமாக செய்கின்ற இந்த முஸ்லிம் சமூகத்துக்குள் எப்படி சமூக எண்ணம் வளரும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கலாம். எனவே ஆத்மாவை பரிபக்குவப்படுத்த வேண்டிய பெரிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. சஹாபாக்கள் மத்தியில் இந்த நடைமுறையை நாங்க பார்க்கலாம். ஒரு நாள் ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீதியிலே சத்தமிட்டு ஓலமிட்டு கொண்டு ஓடுகிறார். நாஃபக ஹன்ஸலா, நாஃபக ஹன்ஸலா என்று சொல்லி ஓடுகிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு துரத்தி போறார். துரத்தி போய் அவரை பிடிச்சு நிப்பாட்டி கேட்கிறாங்க, என்ன நடந்தது? நாஃபக ஹன்ஸலா, ஹன்ஸலா முனாஃபிக்காய் விட்டான், ஹன்ஸலா முனாஃபிக்காய் விட்டான் என்று சொல்ற முக்கியமான சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா ஆன்மீக செயற்பாடுகளிலும் கூட இருக்கிற சஹாபி. அவர் இப்ப முனாஃபிக்கான. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், என்ன பிரச்சனை? அவர் சொல்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய சபையில போய் இருந்தா ஈமான் உச்சத்துக்கு போகுது. ரசூலுல்லாஹ்வை போய் தொழுத ஆன்மீக உச்சத்துல போய் நிற்கிறது. கூட்ட வந்தா சிந்தனையே இது முனாஃபிக்தனம் தானே, நான் முனாஃபிக்காய் விட்டேனே என்று நுழைத்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சேம் ஃபீலிங், இதே உணர்வு தான் எனக்கும் இருக்கிறது, வாங்க ரசூலுல்லாஹ்ட்ட போவோம். ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ்ட்ட போவோம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னாங்க, இப்படி நாங்க முனாஃபிக்காய் விட்டோம் யா ரசூலுல்லாஹ். மத்திய முக்கியமான ரெண்டு சஹாபா. இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார். சிரித்துவிட்டு சொன்னார்கள், என் உயிரை எவன் வைத்திருக்கிறானோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் நினைப்பது போல் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு மலாய்க்காமார்கள் வீதியில் வந்து கை கொடுக்க இருப்பார்கள். உங்களை மலக்குமார்களாக அல்லவா நாங்கள் பார்க்கிறோம். நீங்க மனிதர்கள், மனிதன் இயல்பு அப்படித்தான். ஈமான் யஸீது வ யன்குஸ். இந்த ஈமான் என்பது கூடி குறையக்கூடியதாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். இப்ப பள்ளிக்குள்ள இருக்கிறோமா, ஆன்மீக அமர்வு இருக்கிறோமா, தொழ போறோமா, சுஜூதுக்கு போறோமா, ஆன்மீகம் தொப்புளை திருப்பி கூட்டாளி மாவட்டம் போயிருக்கிறோமா, கொஞ்சம் ஒரு பார்ட்டியில போயிருக்கிறோமா, ஒரு வேறு இடத்துல போயிருக்கிறோமா, கொஞ்சம் ஈமான் கொள்வது. இதுதான் மனித இயல்பு. அதை புதுப்பித்துக் கொள்வதற்கு தான் இப்படி ரமலான் வருகிறது, பள்ளி வாயில்கள் இருக்கிறது, தொழுகை ஒரு நாளுக்கு 5 தடவைகள் இருக்கிறது, இயல்பு. எனவே இந்த இயல்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சோதரர்கள், இந்த சஹாபாக்களுடைய கவலை எது? என்னுடைய உள்ளம் பாழ்பட்டு விடக்கூடாது. எவ்வளவு கவலை! நான் முனாஃபிக்காய் விட்டேனே என்று யோசிக்கின்ற அளவுக்கு அவர்கள் இந்த ஆத்மாவை பரிபக்குவப்படுத்திக் கொண்டிருந்ததை நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பிரபலமான இன்னொரு ஹதீஸ். இப்போது ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்குள்ள வருவார், அவர் சொர்க்கவாதி. எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க, யார் வாரா? ஒரு மனிதர் வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது நாளும் சொன்னார்கள், அவர்தான் வந்தார். 3வது நாளும் சொன்னார்கள், அவர்தான் வந்தார். இப்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டிலே போய் தங்கிவிட்டு அவரிடத்திலே பார்க்கிறார், என்ன அமல் இவர் சொர்க்கவாதி என்று சொல்றது ஒன்றுமே. உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை சொர்க்கவாதி என்று சொன்னதுக்கு என்ன காரணம்? அப்போது அவர் சொன்னார், நான் பெரிய அமல்கள் ஒன்றும் செய்யவில்லை, என் உள்ளத்தை சலாமத்து சதரா வச்சு, என் உள்ளம் சாந்தி அடைந்த நிலையில் தான் இரவினை தூங்க போகும். உள்ளம் தூய்மையாக இருந்தால் தான் சொர்க்கத்துக்கு போகலாம். இதை நான் சொல்லல, சூரா ஃபஜ்ருடைய கடைசி வசனங்களை நீங்க பாருங்க. அல்லாஹ் தஆலா எப்படி சொர்க்கவாதிகளை அழைக்கின்றார். யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, தூய்மையான திருப்தி அடைந்த நிம்மதி அடைந்த ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா, நீ அல்லாஹ்வை பொருந்திக் கொண்ட நிலையிலும் அந்த அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொண்ட நிலையிலும் நீ சொர்க்கத்துக்குள் வருவாய், உன்னுடைய ரப்பிடம் வருவாயாக. ஃபதுகுலி ஃபீ இபாதி, உன்னை போன்ற என்னுடைய அடியார்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள், அவர்களோடு போய் நுழைந்து கொள்வாயாக. ஃபதுகுலி ஜன்னதி, அவர்களோடு சொர்க்கத்திலே நீ நுழைந்து கொள்வாயாக. அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிற அன்பான அழைப்புல அல்லாஹ் தஆலா அழைத்தது மனுஷனை அல்ல, உள்ள. யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, திருப்தி அடைந்த ஆத்மாவை தான் அல்லாஹ் தஆலா அழைக்கிறார். எனவே இந்த மனிதர் சொல்கிறார், நான் ராவில தூங்க போக சலாமத்து சதுரோட தூங்க,
உள்ளத்துல யாரை பத்தியும் கசடு கரை ஒன்றும் இல்லை, யாரை பத்தியும் பொறாம வஞ்சகம் ஒன்றும் இல்லை. உள்ளத்தை பரிபக்குவப்படுத்தி அல்லாஹ்வை பொறுப்பு சாடிட்டு நிம்மதியா தூங்க போகிறேன். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாதி என்று சொல்லி இருக்கலாம் என்று சொல்றார். அஹ்மதிலே இந்த செய்தி பதிவாகி அந்த உள்ளம் சரியாக பரிபக்குவப்பட்டிருந்ததை நாங்க பார்க்கிறோம். கலிஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பயணம் கொண்டு போறாங்க. பாலைவனத்தில் ஒரு சிறுவன் இளைஞன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற நேரம் அவனிடத்தில் ஒரு ஆட்டை விதை பேசுகிறார்கள். தான் எஜமானன் கேட்டால் ஓடாய் பிடித்து விட்டு என்று சொல்லிக் கொள்ளலாம் என்று சொன்னபோது அவன் சொன்னான் ஒரு வார்த்தை தான் கேட்டான். அப்ப அல்லாஹ் ஓகே, நீங்க சொல்ற மாதிரி டீல் ஓகே, எனக்கு காசு கிடைக்கும், உங்களுக்கு ஆடு கிடைக்கும், நல்லதான். அப்ப அல்லாஹ் இல்லை எங்க கேட்டோடைய அவர்களுடைய உள்ளம் திடுக்கிட்டு போனார். என்ன ஒரு ஆத்மீக பரிபக்குவம், எப்படி ஒரு உள்ளத்தை பரிபக்குவப்படுத்தி நிலையோடு இந்த இளைஞன் வளர்க்கப்பட்டிருக்கிறார். கேட்டானே உடனே. அப்ப அம்மா இந்த ஒவ்வொருத்தரும் ஒரு பிசினஸ்ல கேட்டா ஒரு ஸ்மூத்தான பிசினஸ், அடுத்தவனை ஏமாத்த, அடுத்தவனுக்கு குளிப்பறிக்க, அடுத்தவன் காசை மோசமான முறையில உழைக்க, அடுத்தவனுக்கு எப்படி ஏமாற்றலாம் திட்டம் போடக்க ஞாபகம் வந்தா போதும் ஒண்ணு. எனவே உள்ளத்தை பரிபக்குவப்படுத்த இல்லையா, வெறுப்பாள் கூடாத 1000 உம்ராக்கு போவாள், ஆனா அவரோட தாயை பராமரிச்சிருக்க மாட்டார். விளைவு என்ன நாங்க அன்றைக்கெல்லாம் பார்த்தோம். அல்கமானுடைய சம்பவம், மரணத்தை வாயில கரிமா வாயில் வராது. அப்ப அறிவையும் ஆன்மாவையும் உடலையும் உடைத்ததுதான் இஸ்லாம். இது அல்லாமல் நாங்கள் செய்ய முடியாது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உள்ளத்தை பரிபக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் என்பதை நாங்கள் பார்க்கணும். பாருங்க, ராமிதியா என்ற ஒரு சஹாபி பெண்மணி விபச்சார குற்றத்தில் ஈடுபட்டுக் கொண்டார். விபச்சாரத்தை செஞ்சுட்டார். ஆனா அவர் உள்ளம் உடல், உள்ளம் 3 வகையான உள்ளம் இருக்கிறது. ஒன்று நஃப்சுல் அம்மாரா, எப்போதும் அது பாவத்தை தான் தேடிக்கொண்டிருக்கும், அதற்கு குற்ற உணர்ச்சி இருக்கும். இன்னொரு உள்ளம் இருக்கிறது நஃப்சுல் லவ்வாமா, அல்லாஹ் தஆலா அதுல சத்தியம் செய்கிறார். நஃப்சுல் லவ்வாமா அது நிந்திக்கின்ற உள்ளம். பாவம் செய்ய தட்டி கேட்கும், நீ செய்யலையே இது பிள்ளைன்னு சொல்லு. இந்த உள்ளம் இருந்தா பருவாய். முதலாவது உள்ளம் இருந்தா டேஞ்சர். அது பாவத்தை பாவம் என்று காட்டால் நன்மை என்று தூண்டி கொண்டீங்க. நல்ல சுகம் செய், இன்னும் செய், இன்னும் செய், இன்னும் ஏமாத்து, இன்னும் மோசடி செய், இன்னும் ஹலாக்கான போய் என்று எங்களை தூண்டிக் கொண்டிருக்கிற உள்ளம் நஃப்சுல் அம்மாரா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றில் அல்லாஹ் தஆலா சொல்றார், இன்னல் நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸூ, இந்த நஃப்சுல் அம்மாரா இதை எப்போது தீமையின் பக்கம் தூண்டி விட்டது என்று சொல்றார். நஃப்சுல் லவ்வாமா அல்லாஹ் சத்தியம் செய்கிறார். நல்ல உள்ள ஆகச் சிறந்த உள்ள நஃப்சுல் முத்துமைன்னாதான் சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அழைச்சி கூட்டிட்டு போற அந்த உள்ள. இப்போது இந்த பெண் வைத்திருந்தது அந்த நஃப்சுல் லவ்வாமா, நிந்திக்கின்ற உள்ளம். விபச்சாரத்தில் ஈடுபட்டுட்டேன், ஒழுக்க வச்சிருக்கிறோம், சரி மனுஷன் தப்பு செய்யறதா, செஞ்சிட்டோம், அதுக்காக அப்படி இருக்கிறார், நியாயப்படுத்தலாம். உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு போறா, யா ரசூலுல்லாஹ் என்னை கல்லறிந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்ல நீ இப்ப கர்ப்பமா இருக்கிறாய் நினைக்கிறேன், நீ போ உங்க பிள்ளையை பெற்றுட்டு வா. போடா, வரமாட்டான்னு சொல்லிட்டு சொல்றாங்க, திருப்பி வா. எந்த சாட்சியும் இல்லை, சாட்சி இல்லாட்டி தண்டனை கொடுக்கலாம். ஒன்று அவையா ஒத்துக்கொள்ளும், சாட்சி அவையா ஒத்துக்கொள்ளலாம். அப்புறம் ரசூலுல்லாஹ் திருப்பி அனுப்புறான், மீண்டும் வருகிறார், பிள்ளையை பெற்றெடுத்து கொண்டு சொன்னாங்க பாலூட்டி விட்டு வா, 2 வருஷம் கழிச்சு வா. 2 வருஷத்திலேயும் அந்த பெண் மேல அந்த பாவத்திலிருந்து மீண்டும் வருகிறார். அதற்கு பிறகு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அந்த நேரத்திலே காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்ணினுடைய இரத்தம் தன்னுடைய ஆடையை துரைத்த போது, அறுவருத்துக் கொண்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, நீங்க மதீனாவில் இருக்கிற 100 பேரு செய்யாத தௌபாவை அந்த ஒரு பொம்பளை செஞ்சுட்டான். பாவம் செஞ்சுதான், ஆனா நிந்திக்கின்ற உள்ளம் இருந்ததே, அந்த உள்ளத்தை பரிபக்குவப்படுத்தி வைத்திருந்தாயே, விளைவு என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவாயிருக்கிறத நாங்க பார்ப்போம். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உள்ளத்தை நாங்க சரியாக பரிபக்குவப்படுத்திக் கொள்வது, அறிவோடு அமல் செய்கிறது. ஸல்லல்லாஹு கேட்கப்பட்டது, இரவு முள்ளா என்று வணங்குற தொழுகை சிறந்ததா, இரவினுடைய இறுதி பகுதியில் இன்று வணங்குகின்ற தொழுகை சிறந்ததா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ரெண்டையும் எல்லாம் இன்னொன்று சொன்னாங்க. அறிந்து தொழுகின்ற தொழுகை, அறிவோடு தொழுகின்ற தொழுகை தான் சிறந்தது. இபாதத்துக்களை செய்கிற நேரம் சட்டத்தை விளங்கி செய்கிற இபாதத்துகளுக்கு நன்மை கூடும். அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு நன்மை கூட. அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார்களே என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். இந்த அறிவுக்கு தான் மகத்துவம் கூட என்றதுக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் குர்ஆன்ல எடுத்த அழகான நியாயத்தை பாருங்க. நாயினுடைய உதாரணம்,
நாய் நஜீஸா இல்ல? நஜீஸா இல்ல? நஜீஸ், எல்லாருக்கும் தெரியும் நாய் நஜீஸ். ஆனால் அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாயிதாவில் ஒரு சட்டம் சொல்லுகின்றார், நாய்க்கு நீங்க படிப்பிச்சு அறிவை கொடுத்தா அந்த நாய் நஜீஸ். வேட்டை நாய் என்கின்ற ஒரு பட்டத்தை அந்த நாய் பெற்றுக் கொண்டதா? முகல்லிமூனஹுன்ன, நீங்க அதுக்கு ட்ரெயின் பண்றீங்க, அந்த நாயை பழக்குறீங்க, எப்படி வேட்டையாடும் சொல்லி கொடுக்குறீங்க, அந்த நாய் படிச்ச நாய் அது வேட்டையாடிட்டு வந்தா உங்களுக்கு ஹலால் குர்ஆன் சொல்லுது. நாய் வேட்டையாடிட்டு வந்தது ஹலால் குர்ஆன் சொல்லுது. இதை இஸ்லாமியர்கள் எதற்கு உதாரணமாக காட்டுறாங்க? ஒரு நாய்க்கு கிடைத்த அறிவால் அதுக்கு கிடைத்த அந்தஸ்தை பாருங்க. மனுஷன் படிச்சா அறிவுக்கு இருக்கிற முக்கியத்துவம் இஸ்லாத்துல எந்த அளவுக்கு. சாதாரண நாய் பிடிச்சிட்டு வந்தா, பழக்கின வேட்டை நாய் பிடிச்சிட்டு வந்தா அதை அனுப்பும் போது பிஸ்மி சொல்லி அனுப்ப வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொல்றது குர்ஆன்ல சட்டம் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம், நீங்க எடுத்து பாருங்க. ஆகவே இந்த சட்டங்கள் எதை சொல்லித் தருகிறது? படிக்கிற பெருமையை சொல்லித்தாரதை நீங்க பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அறிவுக்கும் முக்கியத்துவம் ஒரு மார்க்கமாக இஸ்லாம் சுமைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு பெரிய திருடர், ஆரம்பத்தில் கொள்ளை கோஷ்டியினுடைய தலைவராக இருந்தவர் சுமைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ். ஒரு நாள் களவெடுக்கிறதுக்காக ஒரு ஊட்ட ஏறி ஓட்டம் கலத்திட்டு இறங்குறார். ஒரு பொம்பளை தஹஜ்ஜத் ஓது கொண்டிருக்கிறார். தஹஜ்ஜத்ல ஓதுற ஒரு வசனம் உண்டு. நேற்று தான் நான் நினைக்கிறேன் அந்த வசனம் தொழுகையில் ஓதப்பட்டது. அலம் யானி லில்லதீன ஆமனூ வரக்கூடிய அந்த வசனம், இன்னும் அல்லாஹ்வை அஞ்சுவதற்கு உங்களுக்கு நேரம் வரவில்லையா என்ற ஒரு குர்ஆன் வசனம். நேற்று இந்த நாள் தான் நீங்க தொழுகையில் ஓதப்பட்ட அந்த வசனம் ஓதுகின்ற போது சூரத்துல் ஹதீத்ல தான் வருகிற வசனம். அவருடைய உள்ளத்தை தாக்கியது, உள்ளம் நிந்திக்கின்ற உள்ளமாக இருந்ததால் தான் அந்த தாக்கம் ஏற்பட்டது. உடனே நேரம் வந்து விட்டது என்று சொல்லிவிட்டு உடனே போய் தௌபா செய்கிறார். தான் திருடிய அத்தனை பொருட்களையும் தேடி கொண்டு ஒவ்வொருத்தையும் ஒப்படைக்கிறார். பிற்காலத்திலே புதாயில் இப்னு இயாத் ரஹ்மஹுல்லாஹ் பெரிய ஒரு ஃபிக்ஹ் துறையில ஒரு ஜாம்பவானாக, பெரிய அறிஞராக, பெரிய ஆன்மீகவாதியாக மாறி போன வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு குர்ஆன் வசனம் அந்த உள்ளத்துல ஏற்படுத்தின தாக்கம். நாங்கள் எத்தனை குர்ஆன் வசனங்களை கேட்கிறோம், படிக்கிறோம், நாங்கள் அதை பரிகாசமாக எடுத்துக் கொள்கிறோம். எனவே எங்களுடைய உள்ளங்களை, ஆத்மாவை பரிபக்குவப்படுத்தப்பட்ட ஆத்மாக்களாக நாங்கள் மாற்றிக்கொண்டால் தான் இந்த உடல், மண்ணில் இருந்து வந்த உடலும் விண்ணில் இருந்து வந்த அந்த உயிரும் அல்லாஹ்வினால் எங்களுக்கு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்ட அந்த அறிவும் எப்போ ஒன்று சேர்ந்து அமல்கள் இபாதத்துகள் நடக்குதோ, எப்ப இந்த மூன்று ஒன்று சேர்ந்து ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ தொடங்குகிறோமோ, எப்போ மூன்றையும் பேலன்ஸ் பண்ணி எங்களை செயற்பாடுகள் அமைத்துக் கொள்கிறோமோ, அதுதான் இஸ்லாம் சொல்கின்ற பரக்கத்தான விடயங்களாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்று உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த கையெழுத்திலே நிறைய துஆக்களை தொகுத்திருக்கிறோம். அதுல நீங்க பார்க்கலாம், உடல் ஆரோக்கியத்துக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பிரார்த்திச்சுக்கிறாங்க. நோய்வாய்ப்பட்டவரை போய் அங்க போய் சீனி பேரை தூக்கிட்டு போய் அவரோட 2 மணி காய்ச்சிட்டு வாரது சொன்னது கிடையாது. துவாவை இது வரும். என்ன துவாவில் என்று பாடம் இல்லை, அதை போட்டிக்கிற பாடம் ஆயிடும். ஒரு நோயாளியை தரிசிக்க போனால் என்ன துவாவை உதவும், அவர்களுக்கு எப்படி பிரார்த்திக்க வேண்டும், எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டு தந்த விடயங்கள் தான். எனவே அதிகமாக நாங்கள் அந்த துஆக்கள் எல்லாம் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் உள ஆரோக்கியத்துக்காகவும் ஆத்மீக ஆரோக்கியத்துக்காகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனும் கற்று தருகின்ற 10க்கு மேற்பட்ட துஆக்கள் அந்த கையெழுத்திலே இருக்கிறது. அதனை கட்டாயம் நீங்களும் மனநமிட்டுக் கொள்வதோடு உங்களுடைய பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறவர்களுக்கும் அதனை கொடுக்க வேண்டும். அதனை நாங்கள் அதிகம் மோதி எங்களுடைய இந்த வாழ்வை சமநிலைப்படுத்தப்பட்ட பேலன்ஸான ஒரு லைஃபாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இறுதியாக விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். எங்களுடைய ஆன்மாவை பரிபக்குவப்படுத்திக் கொள்வதற்கு 4 வழிமுறைகள் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஒன்றுதான் திக்ருல்லாஹ். எந்த நேரமும் இறை சிந்தனையோடு இருக்கிறது. திக்ருல்லாஹ் எந்த நேரமா சுப்ஹானல்லாஹ் சொல்லி இருக்கிறது இல்ல, அல்லாஹ்வுடைய சிந்தனையோட இருக்கிற. பிசினஸுக்கு போறோமா, அல்லாஹ் சொன்னபடி அந்த பிசினஸை செய்யணும். படிப்பிக்க போறோமா, அல்லாஹ் சொன்ன முறைப்படி படிப்பிக்கணும். நம்முடைய தொழிலை பார்க்கமா, அல்லாஹ் சொன்ன முறைப்படி அதை செய்யலாம். திக்ருல்லாஹ் உண்மையான திக்ர் அல்லாஹ் இதை பார்த்து கொண்டிருக்கிற அந்த உணர்வோட, அல்லாஹ்வுடைய சிந்தனையோட நம்ம அன்றாட கடமைகளை செய்யறோமா, அதான் பெரிய திக்ர். மற்றது திக்ருதா, இந்த திக்ர் எங்கள்கிட்ட இருக்கணும். 2வது சொல்றாங்க முஹாசபா. நீங்கள் அன்றாட செயற்பாடுகள், அன்றாட நாங்கள் சுய விசாரணை செய்து கொண்டு இன்றைய பிள்ளையை இன்றைய திருத்திக் கொண்டு நாளைய நாள் நல்லா இப்போ சொன்னாங்க. ஒரு மூமினுடைய 2 நாள் ஒரே மாதிரி நேற்றைய தவிர இன்றைக்கு செய்ய மூமின் அல்ல. நேற்று செஞ்சதோட இன்றைக்கு கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கும் வாழ்க்கையில். அதுதான் உண்மையான மூமினின் பண்பு என்று சொன்னாங்க. 3வது தௌபா. அடிக்கடி இன்னல்லாஹ் யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹஹிரீன். உடலளவிலும் சுத்தமாயிருக்கணும். அடிக்கடி தௌபா கேட்டு உள்ளத்தையும் சுத்தப்படுத்திக் கொள்பவர்களை தான் அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொல்கிறார்கள். எனவே உடலுக்கு கொடுக்கிற அதே முக்கியத்துவத்தை ஆத்மாவுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். 4வது சுஹபத்துஸ் சாலிஹீன். எப்போது நல்லவர்களோடு இருக்க வேண்டும்.
நல்லவர்கள் நமக்கு அருகில் இருந்தால் நல்ல விளைவுகள் வரும் என்பதை சொல்லி முடித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா எங்களை உடல் அறிவு ஆன்மா மூன்றையும் சரியாக போஷித்து வளர்த்து அதனூடாக அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் பெற்றுக் கொண்ட மனிதர்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா என்னை உங்களை மாக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.